The world's largest office. உலகத்தோட மிகப்பெரிய பில்டிங் வந்து புர்ஜ் கலிஃபா டாலஸ்ட் அதெல்லாம் பேசியிருக்கோம். பட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆஃபீஸ் எங்கே தெரியுமா இருக்குது? நம்ம நாட்டில் இருக்குது. இந்தியாவில் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆஃபீஸ் பில்டிங்கை வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம பிரைம் மினிஸ்டர் திறந்து வச்சிருக்காரு. அந்த ஒரு பில்டிங்குள்ள இந்த டைடல் பார்க்கு, ராமானுஜம் ஐடி பார்க்கு, சென்னை ஒன் இப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் பில்டிங்குள்ள வந்து 4200 ஆஃபீஸர்ஸ் இருக்குது. ஒரே நேரத்தில் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 70,000 பேர் உட்கார்ந்து வேலை பார்க்க முடியும். 1 லட்சத்துக்கு மேலே ஆட்கள் உள்ள ஒரே நேரத்தில் நிற்க முடியும். இவ்வளோ பெரிய ஆஃபீஸை வந்து எதுக்கு இந்தியாவில் கட்டினாங்க? பென்டகன் இருக்குல்ல, யூஎஸ்ல பென்டகன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கவர்மெண்ட் பில்டிங் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஆஃபீஸாக பல டிகேட்ஸாக இருந்துச்சு. அந்த ரெக்கார்டை இப்போ உடைச்சு இந்தியாவில் ஒரு பில்டிங் உருவாகி இருக்குது. பொங்கல் அப்போ எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு ஆஃபீஸை மறந்துருப்பீங்க. நீங்கள் திருப்பி ஆஃபீஸ்க்கு போகிற இந்த நேரத்தில் உங்ககிட்ட உலகத்திலேயே பிகஸ்ட் ஆஃபீஸ் இந்தியாவில் இனாகுரேட் பண்ணப்பட்ட இந்த ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே என்ன இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட வந்து சொல்லி வெறுப்பேற்ற போகிறேன். ஸோ அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ரேரான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்க்கறதுக்கு என்னாலேயும் முடியும், யூடியூபுக்கும் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோலாம் பார்க்க பிடிச்சிருக்குன்னு. அண்ட் அட் த சேம் டைம் எனக்கும் இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ தான் இந்த மாதிரி புது புது கான்செப்ட்ஸில் வீடியோஸ் வந்து உங்ககிட்ட சேர்க்கறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங் இருக்குல்ல, இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். இந்தியாவோட குஜராத், வேறு என்ன நடக்க போகுது? புல்லட் ட்ரெயின்லேருந்து எல்லாமே இப்போ குஜராத்துக்கு தான் போயிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி இதுவும் குஜராத்தில் தான் இருக்குது. 2015 வந்து இந்த ஒரு பில்டிங்க்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. குஜராத்னு சொல்கிறப்ப நம்ம எல்லாருமே அகமதாபாத்தில் வந்திருக்குன்னு யோசிப்போம். இல்லை, இது சூரட்டில் வந்திருக்குது. ஒரு சைடு வந்து என்னடா எல்லாமே குஜராத்துக்கு போகுதுன்னு யோசிச்சாலும் ஓகே, குஜராத்தில் வந்து எல்லாத்தையுமே அகமதாபாத்னு அவங்க கேபிட்டல் சிட்டியில் மட்டும் நம்ம ஊரில் வைக்கிற மாதிரி வைக்காம மற்ற ஊருக்கும் கொடுக்குறாங்கிற சந்தோஷம் இருக்குது. எனிவே, இந்த வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் ஆஃபீஸ் வந்து சூரட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊர்ல வருது. இந்த ஆபீஸ் வந்து 2015 வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. 6000 பேர் கண்டினியூஸா வேலை பார்த்திருக்காங்க. கோவிட் அப்போ 2 வருஷம் பிரேக் விட்டுருக்காங்க. ஃபைனலி 2023 ஓபன் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 8 வருஷம் ஸ்ட்ரெச்சில் 2 வருஷம் கோவிடுக்கு போனாலும் 6 வருஷம் 6000 பேர் இந்த பில்டிங்கை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த பில்டிங்கோட விலை என்ன? 6000 பேர் 6 வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா அந்த பில்டிங்கோட செலவு என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கோடிகள், ஆயிரக்கணக்கான கோடிகள். 3200 கோடி ரூபாய் செலவில் வந்து இந்த பில்டிங்கை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த பில்டிங்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரட் டைமண்ட் பார்ஸே அப்படின்னு சொல்லலாம், இல்லை பார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமண்ட் பார்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டைமண்ட் வியாபாரிகளுக்காக. ஸோ இந்த இடமே வந்து முதல்ல வேர்ல்ட்ஸ்லேயே லார்ஜஸ்ட்டு. அது முழுக்க முழுக்க யாருக்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வைரம் செய்கிறவங்களுக்கும் வைரம் விற்கிறவங்களுக்கும். ஏன் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் அண்ட் த ஒன்லி டைமண்ட் மால் கூட இந்த பில்டிங்குள்ளே இருக்குது. ஸோ டைமண்ட் வியாபாரிகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பில்டிங் தான் இந்த எஸ்டிபி சூரட் டைமண்ட் பார்ஸே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் பில்டிங். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சூரட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஊர் குஜராத்தில் இருக்கிற சூரட் தான் வந்து உலகத்தில் இருக்கிற 90% ஆஃப் த டைமண்ட்ஸ் வந்து கட் பண்ணி ஷேப் பண்ணப்படுற இடம்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி. ஸோ ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மார்க்கெட் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில் வந்து மேனுஃபேக்சரிங் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் ஹப் சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏகப்பட்ட கார் ஃபேக்ட்ரி வந்து சென்னையில் இருக்குது. ஆனால் இப்போ கவர்மெண்ட் இருந்துக்கிட்டு இது என்னப்பா, ஒன்று அம்பத்தூரில் இருக்குது, இன்னொன்று திருவான்மியூரில் இருக்குது, இன்னொன்று இங்கே ஊருக்கு வெளியில் செங்கல்பட்டில் இருக்குது. இப்படிலாம் இல்லாமல் ஒரே பில்டிங்கில் எல்லா காருமே செய்கிற மாதிரி ஒரு இடத்துல உருவாக்குறோம். உள்ளே வந்துடுறதும் ஈஸி, வெளியே போகிறதும் ஈஸி, மற்ற கம்பெனிஸ் பேசிக்கிறது ஈஸின்னு சொல்லி ஒரு பில்டிங் உருவாக்குனா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி சூரட்டில் வந்து நிறைய இடங்களில் சின்ன சின்னதாக வியாபாரிகள் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஒரு மிகப்பெரிய பில்டிங் வந்து அவங்களே கட்டுறாங்க அவங்களுக்காக. ஸோ இந்த பில்டிங்கை வந்து 3200 கோடி ரூபாய், 3200 கோடிகள் இல்லை 3200 crores, எஸ் 3200 கோடி ரூபாய்க்கு வந்து இந்த பில்டிங்கை 6 வருஷம் வந்து ஆக்சுவலாக ஒர்க் நடக்குது. 8 வருஷம், அதில் மொத்தம் 2 வருஷம் கோவிட். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதோட சைஸை உங்ககிட்ட நான் சொல்லணும்னா, பென்டகன் யூஎஸோட பென்டகன் தான் வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் பில்டிங்காக இருந்துச்சு. அதையும் நான் உங்ககிட்ட சொன்னேன். நம்ம ஊர் டேர்ம்ஸில் நான் சொல்லணும்னா, டைடல் பார்க் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சென்னையில் வந்து ஒரு ஃபேமஸான பில்டிங் வந்து டைடல் பார்க்குன்னு சொல்லுவோம். இந்த ஒரு எஸ்டிபிக்குள்ளே, அதாவது சூரட் டைமண்ட் பார்ஸ்க்குள்ளே வந்து நம்ம 6 டைடல் பார்க்கை அமுக்கிடலாம். அவ்வளோ பெருசு வந்து அந்த ஒரு பில்டிங்கு. ஸோ இந்த பில்டிங்கில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல போகிறேன். அண்ட் 16 விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பில்டிங்கோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு. ஃபர்ஸ்ட், இந்த பில்டிங் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். ஸோ இந்த பில்டிங்கே வந்து எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீனோட எலும்பு எப்படி இருக்கும்? மீன் வந்து சாப்பிட்டு
இல்லை வெறுமனே மீனோட எலும்பு கூட எப்படி இருக்கும், நீளமாக ஒரு ஸ்கெலிட்டன் கனெக்ட் ஆகும், சைடில் வந்து ரிப்ஸ் மாதிரி போய்கிட்டே இருக்கும்ல. பேசிக்காக இதே தான் இதுலேயும் கான்செப்ட். ஸோ நீளமான ஒரு பில்டிங் வந்து எல்லா பில்டிங்ஸையும் கனெக்ட் பண்ணும், சைடில் வந்து டவர் வந்து நீளமாக ஃபின் மாதிரி போயிட்டுருக்கும். ஏன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய வெளிச்சத்துக்காக இப்படி உருவாக்கியிருக்காங்க. இந்த பில்டிங்கோட மிகப்பெரிய ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கிறதுலே கம்மியான எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங். இவ்வளோ பேர் 70,000 பேருக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து சூரிய வெளிச்சமே போதும். எல்லாருமே விண்டோ கிட்ட உட்கார்ற மாதிரி நீளமாக ஒவ்வொருத்தங்களுக்கு இருந்துக்கிட்டு ஒரு இடத்துக்குள்ள வந்து ஒரு ஆஃபீஸ்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடுமே விங்காக போகுது, நடுவில் ஒரு சென்ட்ரல் நர்வ் மாதிரி ஒரு கனெக்டிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ இதான் பேசிக்காக அந்த பில்டிங் பார்க்குறதுக்கு இருக்குது. டைமண்ட் வியாபாரிகளுக்கு, டைமண்ட் செய்கிறவங்களுக்கு, டைமண்டை வந்து ஷேப் பண்ணுறவங்களுக்கு, டைமண்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு, டைமண்டை இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு 90% ஆஃப் வேர்ல்ட்ஸ் டைமண்ட் வந்து இந்த ஒரு பில்டிங்குள்ளே ஓடுதுங்கிறப்போ எவ்வளோ செக்யூரிட்டி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த பில்டிங்குள்ளே என்னென்ன இருக்குதுங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், 4200 ஆஃபீஸஸ் வந்து இந்த ஒரு பில்டிங்குள்ளே இருக்க போகுது, 4200 ஆஃபீஸு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4200 ஆஃபீஸ் இருக்குது, இவ்வளோ பெரிய பில்டிங்னு சொல்கிற சைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 35 ஏக்கருக்கு வந்து இந்த ஆஃபீஸ் பில்டிங் வந்து கட்டப்பட்டிருக்குது. மொத்தம் 9 டவர்ஸ் இருக்குது. அண்ட் நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவருமே வந்து 15 ஃப்ளோர்ஸ் ஹைட் இருக்குது. ஸோ 15 ஃப்ளோர்ஸ் ஈச் டவர் ஹோல்ஸ் அண்ட் தேர் ஆர் 9 டவர்ஸ் இன் டோட்டல். அஞ்சாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட காரிடார் இருக்கும்ல. ஸோ இவ்வளோ பெரிய பில்டிங்கை காரிடார் உள்ளுக்குள்ளே போட்டிருப்பாங்கல்ல, அந்த காரிடாரோட லென்த் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? 22 கிலோமீட்டர். 22 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இந்த ஆஃபீஸ்க்குள்ளே காரிடார் மட்டும் போயிட்டு வருது. ஸோ அதனால் நடக்க முடியாதுன்னு யாராவது கஷ்டப்படுறவங்க, ஏஜ் ஆனவங்க, இல்லை நடக்க முடியாமலே யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்காக வந்து ஸ்பெஷலாக இந்த பேட்டரி கார்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே நிறைய விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு ஒரே பில்டிங்குள்ளே போகணுன்னாலும் பேட்டரி கார் வந்து உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த எஸ்டிபிக்குள்ளே. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது விஷயம் வந்து இது டைமண்ட் வியாபாரிகளுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுங்கிற ஒரு விஷயம் சொன்னேன்ல. ஸோ இந்த ஒரு ஆஃபீஸில் இருந்து டைரக்டா சூரட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட டெர்மினலுக்கு கனெக்ஷன் இருக்குது. எப்படி நம்ம ஜென்ரலாக நிறைய பேர் வந்து இந்த ஃப்ளைட் எல்லாம் புக் பண்ணிட்டோம், இல்லை ட்ரெயினை புக் பண்ணிட்டோம்னா ஓடுறதே ஒரு பெரிய தலைவலியாக இருக்குல்ல. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து டைரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு வந்து கனெக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டைமண்ட் வியாபாரிகள் வந்து சூரட்டுக்குள்ளே ஃப்ளை ஆகி இறங்கின உடனே அவங்க எந்த டாக்ஸியும் கொடுக்க வேணாம், டைரெக்டாக அவங்க ஆஃபீஸ்க்கு நடந்து போயிடலாம். ஏன்னா அப்படி ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குது, விச் இஸ் அப்சல்யூட்லி கிரேசி. இதுக்கு வந்து எவ்வளவு கவர்மெண்ட் பெர்மிஷன்ஸ் வாங்கியிருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், குஜராத் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், செக்யூரிட்டி சிஸ்டம் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஆஃபீஸ் வந்து ஒரு பிரைவேட் என்டிட்டி. ஸோ இத்தனை பெர்மிஷனே ஆனால் ஒன்றா சேர்ந்து செஞ்சு முடிச்சிருக்காங்கன்னா பெரிய சம்பவம் தான். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது வந்து மொத்தம் 131 லிஃப்ட் வந்து இருக்குது. அண்ட் லிஃப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம லார்ஜாக இருக்குது, ஒரு ரூம் சைஸ்க்கு இருக்குது ஒரு லிஃப்ட்டும். அண்ட் ஒரு லிஃப்ட் வந்து ஒரு செகண்டுக்கு 3 மீட்டர் ஸ்பீடில் போகுங்கிறாங்க. ஸோ 3 மீட்டர் ஒரு செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு வந்து ப்ராபப்ளி 2 செகண்ட் 3 செகண்ட் ஆகும், அவ்வளோதான். அதுக்குள்ளே அப்படி வந்து லிஃப்ட் போயிடும். அவ்வளோ வேகமான லிஃப்ட் வந்து உள்ளுக்குள்ளே 131 லிஃப்ட் வந்து இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு, மொத்த பில்டிங்குள்ளே இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்குது. அண்ட் மொத்தம் 9 கார்டன்ஸ் இருக்குது. ஸோ 9 டவருக்கும் நடுவில் வந்து கார்டன் வச்சு மிகப்பெரிய கார்டன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த கார்டனில் வந்து ஏகப்பட்ட லீஜர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி அஃப்கோர்ஸ் நிறைய ஐடி பார்க்லாம் ஆல்ரெடி பார்த்தது, அந்த ஃபவுண்டெயின் அது இதுன்னு எல்லாம் உட்காந்து அந்த லவ்வர் ஸ்பாட் மாதிரி நிறைய இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பாட் இருக்கும், எல்லா ஸ்பாட்டும் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. 9வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லெவலுக்கு வந்து பார்க்கிங் வச்சுருக்காங்க. ஸோ 70,000 பேர் உள்ளுக்குள்ளே வரணும்னா எத்தனை கார் வரும், எத்தனை 2 வீலர்ஸ் வரும், அது எல்லாத்தையுமே அகாமடேட் பண்ணுற மாதிரி 2 லெவலுக்கு பார்க்கிங் வந்து கீழேன்னு சொல்லிட்டு மண்ணுக்கு அடியில் வந்து 2 லெவலுக்கு பார்க்கிங் இருக்குது. எத்தனை கார் நிறுத்திட முடியும்னு கெஸ் பண்ணுங்களேன். 4500 கார்ஸ் நிறுத்தலாம். பட் 70,000 பேர் இருக்கிற ஆஃபீஸில் 4500 காருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர், கரெக்டாக. ஆனால் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா 10,000 இருக்கும். 4500 காரும் 10,000 பைக் ஒரு இடத்துல இருக்குன்னா கேட்குறது கிரேசியாக இருக்குது. பட் 70,000 பேர் வேலை பார்க்குற ஆஃபீஸில் ஒரு 14,000 பேருக்கு தான் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கும். மீதி இருக்கிறவங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு, மெட்ரோ இந்த மாதிரி எதையாவது ரிலே பண்ணியிருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு பார்த்தாலே தெரியுது. 16வது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க அப்சல்யூட்லி மைண்ட் ப்ளோயிங் விஷயம். கஸ்டம் கிளியரன்ஸ் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே இருக்குது. எப்படி? ஸோ இந்த டைமண்ட் மெர்ச்சன்ட்ஸ்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து டைமண்ட் வாங்கிட்டு வருவாங்க, இங்கேருந்து டைமண்டை வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போவாங்கல்ல. இதில் வந்து முக்கியமான ரோல் யார் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் தான். வெளிநாட்டிலேருந்து தங்கம் வாங்கிட்டு வர சொல்லி அம்மா சொல்லியிருப்பாங்க, இல்லை வர்றப்போ நீங்கள் யாராவது வாங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க, வந்த உடனே கஸ்டம்ஸில் பிடிப்பாங்க. கரெக்டாக ஏர்போர்ட்டில் இது ஒரு பெரிய வேலை. இவங்க டேரெக்டாக டெர்மினலோட கனெக்ட் பண்ணுறதுனால டெர்மினலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து
கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் கவர்மெண்ட்டோட பேசி கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10 பேர் அட் எனி கிவன் பாயிண்ட் உள்ளே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 10 பேருமே இந்த டைமண்ட் எல்லாம் வந்து கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்லாம் பார்த்து அனுப்புறது மட்டும்தான் இவங்களோட வேலை. ஒரு ஆஃபீஸ்க்குன்னு, ஒரு பில்டிங்க்குன்னு ஒரு பஞ்ச் ஆஃப் கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பில்டிங்குள்ளே வேறு என்னெல்லாமோ இருக்குது நான் சொல்கிறேன், பட் கஸ்டமை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை பண்ணியிருக்காங்கிறது பெரிய ஆச்சரியம் தான். எப்படி ரைமிங்காக பேசினேன் பார்த்தீங்களா? ஸோ கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த பில்டிங்குள்ளே இம்போர்ட் எக்ஸ்போர்ட்காக இருந்துட்டு இருக்காங்க. அட் திஸ் டைம் உங்ககிட்ட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக இப்போ வந்து இந்த டைமண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட மிகப்பெரிய ஹப் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரட் தான். ஆனால் இந்த டைமண்ட் மெர்ச்சன்ட்ஸ் நான் சொன்னேன்ல, சிட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்காங்கன்னு, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தள்ளி வந்து மும்பை இருக்குது, இந்தியாவோட ஃபினான்ஷியல் கேபிட்டல். ஸோ 4 மணி நேரம் ட்ரெயின் ஜேர்னி இல்லை 1 மணி நேரம் ஃப்ளைட் எடுத்து அவங்க மும்பையில் வந்து இன்னொரு ஒரு பில்டிங் இருக்குது, பாரத் டைமண்ட் போர்ஸே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பில்டிங் இருக்குது. அங்கே வந்து இங்கே டைமண்ட் எல்லாம் வித்துட்டு போயிட்டு இருக்காங்க. பட் அந்த இடத்துக்குள்ளே வந்து நாளுக்கு நாள் ரொம்ப டஞ்சனாக இருக்குது, மக்கள் பெருசாக உள்ளுக்குள்ளே வந்துட்டு போக முடியல. இதுக்கு காம்படிஷனாக தான் சூரட்லேயே நாங்கள் கட்டுறோண்டான்னு சொல்லிட்டு இவங்க கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சூரட் வந்து கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் எல்லாமே வாங்கிட்டாலும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக இருந்தாலும் ஒரு கண்ட்ரிக்கு தான் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டு போயிட்டு இருக்குது, அது துபாய்க்கு தான். இப்போ அடுத்து அவங்களோட பெரிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாக வந்து அவங்க இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸை உருவாக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற டைமண்ட் மெர்ச்சன்ட்ஸ் வந்து டைமண்டை ஷேப் பண்ணி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சூரட்லேருந்து கிளம்பி மும்பையில் வந்து இந்த பில்டிங்கில் விற்று அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளிநாடுகளுக்கு ஃப்ளைட்டில் போகும் இல்லை கப்பலில் போகும். கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் இவங்க குஜராத்திலே இப்போ கட்டியிருக்காங்க. இப்போ குஜராத்திலே இருக்கிற எல்லாருமே ஒன்றா வந்து குஜராத்தில் இருந்தே ஃப்ளைட்டு போகணுங்கிறப்ப துபாய்க்கு மட்டும்தான் இப்போ கனெக்டிவிட்டி இருக்குது. பட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 170 கண்ட்ரீஸ்லேருந்து வந்து டைமண்ட் வாங்குறதுக்கு சூரட்டுக்கு வந்துட்டு இருக்காங்களா, ஆல்ரெடி இப்போ வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே டேரெக்டாக இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லையும் கனெக்ட் பண்ணி விட்டு டேரெக்டாக இந்த பில்டிங்கோட கனெக்ட் பண்ணி விட்டோன்னா, ஜப்பான்ல இருந்து ஒருத்தன் கிளம்பி டைமண்ட் வாங்க வந்தான்னா இந்தியாவில் வேறு எங்கேயுமே போகாமல் டேரெக்டாக சூரட்டில் இறங்கி வேறு சூரட்லேயும் வேறு எங்கேயுமே போகாமல் ஏர்போர்ட்டை விட்டு அப்படியே டேரெக்டாக ஆஃபீஸ்க்குள்ளே போய் அங்கே ஒரு டைமண்ட் மால் வேறு இருக்குது, அதுக்கு வேறு வரேன். ஸோ அங்கே போய் என்ன வாங்கணுமோ, பெரிய இவங்கெல்லாம் வந்து சும்மா ஜுவல்லரிக்கு வாங்குறவங்கள பெரிய பணக்காரங்க, அங்கே டைமண்ட் மெர்ச்சண்ட்டாக இருப்பான். ஸோ இப்போ கொத்தா வாங்கிட்டு மறுபடியும் அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு கிளம்பி போவாங்க, ப்ரைவேட் ஜெட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் உருவாக்குறதுக்கு தான் இந்த கஸ்டம்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க பில்டிங்குள்ளேயே. கிரேசி ரைட்? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லா கிளியரன்ஸுமே அங்கேயே நடந்துடும். இது லிட்டரலாக மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் இருக்கிற காம்படிஷன் தான். எனிவே 12வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங்குள்ளே கஸ்டம்ஸே இருக்குன்னு சொல்கிறப்ப அதுக்கு மேலே நம்ம பெருசாக எதிர்பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், ஷாப்ஸ் இருக்குது, நம்ம எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்போம். நார்மலாகவே எனக்கு ஐடி கம்பெனிக்குள்ளே ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது, அதனால் அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் எனக்கு அகைன் எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த பில்டிங்குள்ளே வந்து பேங்க்ஸ் அவ்வளோ வச்சுருக்காங்க. ஸோ அகெயின் டைமண்டுன்னு சொல்கிறப்ப கேஷ் டெபாசிட் நிறைய இருக்கும், கேஷ் வித்ட்ராவல் நிறைய இருக்கும், டைமண்டை லாக்கருக்குள்ளே வைக்க வேண்டியது, அது எல்லாத்துக்குமே வந்து உள்ளுக்குள்ளே பேங்க்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து அவங்களோட பிரான்ச்சஸை உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து 13வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை, கஸ்டம்ஸை விட ஆச்சரியப்படுற மாதிரி ஒன்று இருக்கணும்ல. இந்த பில்டிங்குள்ளே ஏகப்பட்ட 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே உருவாக்கியிருக்காங்க. இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பென்டகன்லேயே இது கிடையாது. ஸோ சூரட்டில் இருக்கிற இந்த எஸ்டிபி பில்டிங்குள்ளே வந்து ஏகப்பட்ட 5 ஸ்டார் ஹோட்டல்ஸை வந்து அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. அண்ட் 14வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மோஸ்ட் கிரேசியஸ்ட் திங், துபாயில் கூட இது கிடையாது, டைமண்டுக்குன்னு தனியாக ஒரு மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து டைமண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து டேரெக்டாக ஜுவல்லரி, உங்களை மாதிரி என்னை மாதிரி சாதாரண மக்கள் வந்து டைமண்ட் வாங்கணும்னு நினச்சா இந்த மாலுக்கு போய் கம்மியான விலைக்கு டைமண்ட் வாங்கலாம். ஸோ கம்மியான விலையான்னு தெரில, அது போகிற போக்கில் நான் சொல்லிட்டேன், பட் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேக்ட்ரியிலேருந்து அப்படியே வருது இல்லை, இந்த போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு, இந்த மிடில் மேன் அப்படிங்கிறவங்க எந்த ஒரு ஃபேக்ட்ரியில் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே மிடில் மேன் இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாகும் ப்ரைஸு. ஸோ இந்த மாலில் வந்து டைமண்ட் மால், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைமண்ட் மால் வந்து உள்ளுக்குள்ளே இருக்க போகுது. அதில் வந்து ரீட்டைல் பீப்புள், நம்மளை மாதிரி சாதாரண B2C கஸ்டமருக்கு வரக்கூடிய மக்கள் வந்து நம்ம அங்கே டைமண்ட் வாங்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15வது வந்து இது கேட்குறதுக்கு ஆப்சல்யூட்டாக க்ரேஸியாக இருந்துச்சு, பகல் நேரத்தில் லைட்டே யூஸ் பண்ண வேணாமா, இன்டர்னல் லைட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு வந்து விண்டோவை வந்து அவங்க எப்படி ஃபிகர் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா, அது ஃபின் மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன்ல, ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல. ஸோ பகல் நேரத்தில் முழுக்க சூரிய வெளிச்சமே போதும், எக்ஸ்ட்ராவாக லைட்டு போட தேவையில்லைங்கிறதுனால பயங்கரமாக எலக்ட்ரிசிட்டி செலவு மிச்சம். மொத்த ஆஃபீஸ்மே வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட்னு சொல்கிறப்போ எவ்வளவு கிலோவாட் எலக்ட்ரிசிட்டி மிச்சமாகும்னு யோசிச்சு பாருங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஏசி இருக்குல்ல, அந்த ஏர் கண்டிஷனிங் வந்து ஒரு புது மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க, வாட்டர் கூலிங் டெக்னாலஜி அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. தண்ணியை வந்து ரூஃப் மேலே ஓட விடுவோம், ஃப்ளோரில் ஓட விடுவோம், அது வந்து ஓரளவுக்கு பில்டிங்கை கூலாக வச்சிருக்குன்னு ஏதோ ஒரு புது கான்செப்ட்லாம் சொல்கிறாங்க. இதில் என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன் பண்ணதாக இருக்கட்டும், இந்த தண்ணியை ஓட விடுறதா
பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி லிஃப்ட்டை வந்து வேகமாக செய்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இதில் ஐஓடி நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நிறைய பண்ணது வந்து குஜராத்தில் இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸே வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் பிக்கஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16th பாயிண்ட், அண்ட் அதோட வீடியோ முடிய போகுது. நம்ம ஜென்ரலாக இவ்வளோ பெரிய ஆஃபீஸ், நானும் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இருக்கிறதுலே பெரிய தலைவலி என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிராஃபிக்கெல்லாம் கூட வந்து அரசல் புரசல், நம்ம சென்னையே எனக்கு டிராஃபிக்காக இருக்குது, பெங்களூர்லாம் ரொம்ப போவோம், மும்பையும் இன்னும் ஒஸ்ட்டு. ஸோ இவ்வளோ டிராஃபிக்கை தாண்டி நம்ம ஒரு வழியாக வண்டியை போய் பார்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பைக் தான் இருந்துச்சு, ஸோ பைக்கை போய் ஒரு வழியாக நிறுத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பைக்கை நிறுத்தின இடத்துலேருந்து நம்ம ஆஃபீஸ்க்கு நடந்து போகணும் தெரியுமா, அந்த பார்க்கிங்லேருந்து நம்மளோட கேபினுக்கு நடந்து போகிற வேலை இருக்குல்ல, இருக்கிறதுலே கொடூரமான நேரம். ஏன்னா கண்ட மணிக்கு எல்லா கம்பெனிலேருந்து வந்துட்டு இருப்பாங்க, டிராஃபிக்காக, உள்ளுக்குள்ள லிஃப்ட் வந்து அவ்வளோ காம்படிஷனாக இருக்கும், முக்கால்வாசி நேரம் லிஃப்ட் கிடைக்கலன்னு சொல்லி நடந்து போக வேண்டிய நேரம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய தலைவலி. அதுக்கே ஒரு சாலிடாக அரை மணி நேரம் ஆகும். நம்ம டயத்துக்குள்ளே ஆஃபீஸ்க்குள்ளே வந்திருப்போம், ஆனால் போய் சீட்டில் உட்கார்றதுக்கு எக்ஸ்ட்ராவாக அரை மணி நேரம் ஆகிடும். மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கணும் கரெக்டாக. இந்த ஒரு கான்செப்டை வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அப்பமே யோசிச்சு இந்த ஆர்கிடெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் கேட்லேருந்து சீட்டுக்கு போகிறதுக்கான டைம் வந்து இந்த ஆஃபீஸ்க்குள்ளே எந்த சீட்டாக இருந்தாலும் கேட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டாங்கன்னா 7 நிமிஷத்தில் அவங்க போய் உட்காந்துருவாங்களாம், நடந்து போய். அந்த மாதிரி வந்து அவங்க பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப க்ரேஸியாக இருந்துச்சு. வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் ஆஃபீஸில் 7 நிமிஷத்தில் நம்ம சீட்டில் போய் உட்கார முடியும்னால் அதுக்கேற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ண முடியும், அதுக்கேற்ற மாதிரி லிஃப்ட்டு பாத்து எல்லாத்தையும் உருவாக்க முடியும்னா நம்ம ஆஃபீஸில் நம்ம நியாயமாக எவ்வளோ நிமிஷத்தில் வந்து உட்காரணும். ஆனால் சென்னையில் இருக்கிற ஐடி கம்பெனிஸு, பெங்களூரில் இருக்கிற ஐடி கம்பெனிஸு, ஹைதராபாத்தில் வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. எனிவே எனக்கு இந்த மொத்த வீடியோவுமே பார்க்குறப்ப எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம ஒரு காலத்தில் சென்னையில் வந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுன்னு பேசிகிட்டு இருக்கோம்ல, பட் இட்ஸ் டைம் தட் அதர்ஸ் ஆர் ஃபாஸ்ட்லி கேச்சிங் அப் அப்படின்னு சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நம்மளை விட அஹெடாக இருக்காங்க. நான் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன், இந்தியாவிலேயே பிக்கெஸ்ட் ஆஃபீஸ் பில்டிங்ஸ் எதுன்னு பார்க்குறப்போ ஒரு 50 பில்டிங் வந்து வேர்ல்டுலேயே அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 50 பில்டிங் கிட்ட வந்துச்சு. அந்த 50 பில்டிங் லிஸ்ட்டில் மொதல் இந்த குஜராத்தில் இருக்குது, அடுத்து வந்து ஒரு 3-4 வந்து ஹைதராபாத்தில் இருக்குது, அப்புறம் மும்பையில் ஒன்று இருக்குது, அப்புறம் அவ்வளோதான். அங்கே சென்னையே லிஸ்ட்லேயே இல்லை. நம்ம டைடல் பார்க் மாதிரி 6 டைடல் பார்க்கை இந்த ஒரு பில்டிங்குள்ளே வைக்கலாங்கிறாங்க. ஸோ பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு மேக் இஸ், நம்ம ஒரு காலத்தில் டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னு சொல்லி மட்டும் பேசிட்டு இல்லாமல் அடுத்த பஞ்ச் ஆஃப் டெவலப்மெண்ட் இங்கே மாதிரி ஒவ்வொருத்தன் கண்ட மணிக்கு காம்பீட் பண்ணுறாங்க. வேர்ல்டுலே டாலஸ்ட் பில்டிங்னு கட்டுறாங்க, வேர்ல்டுலே பிக்கஸ்ட் ஆஃபீஸுங்கிறாங்க, வேர்ல்டுலே பிக்கஸ்ட் ஸ்டாச்சுங்கிறாங்க. எல்லாமே வேர்ல்டோட காம்பீட் பண்ணிருக்கப்போ நம்ம இன்னும் பக்கத்து ஸ்டேட்டோட கம்பீட் பண்ணுறது நிறுத்திட்டு நம்மளும் குளோபலாக யோசிக்க ஆரம்பிச்சோன்னா உண்மையிலே குளோபலாக பல விஷயங்களை செய்ய முடியும்னு எனக்கு தோணுச்சு. அது பர்சனல் கருத்து இந்த இடத்துல பதிவிடுறேன். பிகாஸ் இட்ஸ் அப்சல்யூட்லி அபவுட் ஆஃபீஸ் டெவலப்மெண்ட் அதெல்லாம் இருக்கிறதுனால இங்கே பேசினா ரெலவெண்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். அண்ட் இந்த பில்டிங் இருக்குல்ல, எஸ்டிபி இருக்குல்ல, அதோட கோல் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கணும், எவ்வளோ பிஸ்னஸ் நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்கனால் 2 லட்சம் கோடி பிஸ்னஸ் வந்து டைமண்டில், ஸோ 2 லட்சம் கோடி பிஸ்னஸ் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய ஃப்ளா இருக்குது. இவ்வளவும் பண்ணி இந்த இவ்வளோ பெரிய ஆஃபீஸை வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர்லாம் வந்து திறந்து வச்சாரு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ மும்பையில் இருக்கிற, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல மும்பையில் ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னு, சரி பெரிய பில்டிங் இருக்குன்னு, பாரத் டைமண்ட் பார்ஸ் சம்திங் வாடவர், அது ஒரு ஜெர்மன் நேம் நினைக்கிறேன். ஸோ அந்த பில்டிங்லேருந்து இங்கே பில்டிங் வரதுக்கு குஜராத்தீஸே வந்து இன்னும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லாம் வரட்டும், நீங்கள் மெட்ரோ கனெக்டிவிட்டிலாம் நல்லா கொடுங்க, அப்புறம் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி இந்த பில்டிங் எப்படி போகுதுன்னு. போக வச்சுருவாங்க, அதுக்குன்னு எப்படியாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுன்னு டெவலப் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. நம்மளும் வந்து நம்ம ஊருக்கு பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. அடுத்த பில்டிங் நம்ம மறுபடியும் சென்னைக்கு கொண்டு வராமல் கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலின்னு எங்கேயாவது கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். யா அண்ட் நான் எப்போவுமே வீடியோ முடிகிறப்போ ஒரு நேச்சர் ஃபேக்ட் சொல்வேன்ல, ஒரு விஷயம் சொல்கிறேன். லுமினெசன்ட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விதமான அலைகள் இருக்குது. இது உலகத்தில் மலேசியாவில் சில இடங்களில் பார்க்க முடியும், அமெரிக்காவில் பார்க்க முடியும். ஆனால் இதோட ஹோம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோலுமினெசன்ட் பைட்டோபிளாங்க்டான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விதமான மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது. இது வந்து தண்ணியில் வந்து அதிகமாக இருக்கும், கடல் நீரில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து சில நேரங்கள் வருஷங்களில் வந்து ஒவ்வொரு டைம் அலை வந்து ராத்திரி நேரத்தில் அடிக்கிறப்பவும் கரை அடிக்கிறப்பவும் அந்த தண்ணியோட கலரை மாற்றி விட்டுரும். லிட்டரலாக தண்ணி வந்து ஜொலிக்கிற மாதிரி இருக்கும், ப்ளூ கலரில் ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். இது மெரினாவில் நடந்திருக்குது, பெசன் நகரில் பீச்சில் நடந்திருக்குது. இது சென்னை தான் இதுக்கு ஹோமே. உலகத்தில் வேற எங்கேயோ ட்ராவல் பண்ணி போகிறப்ப இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் தேடி போய் பார்ப்பாங்க, ஃபோட்டோஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். பட் இது அதிகமாக நடக்கிறதே வந்து நம்ம ஊரில் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இது நடக்கிற இடம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம் தோன்றுறது, இந்த மாதிரி தண்ணி வந்து ஜொலிக்குது அப்படின்னு இருந்துச்சுனால்
அந்த இடத்துல ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக நம்ம ஊரில் இது நடந்து ஒரு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு மேஜர் லெவலில். அதுக்கப்புறம் நம்ம பெருசாக இதை பார்க்குறதில்ல. பட் இதோட அர்த்தம் வந்து ஆக்சிஜன் அங்கே கம்மியாக இருக்குன்னு. அப்போனா தான் அந்த ஆர்கானிசம்ஸ் அந்த பக்கம் வருமா. ஸோ நல்லதும் இருக்குது, கெட்டதும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஆஃபீஸ் சூப்பர், நான் ப்ளேஸ் ஆகணும், நான் வேறு லெவலில் மாஸ் பண்ணணும், இந்த ஆஃபீஸ் நல்லா இருக்குது, அந்த ஆஃபீஸ் நல்லா இருக்குது, இந்த ஆஃபீஸில் இது ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னு யாராவது பேசிகிட்டு இருந்தாங்கனால் அவங்கக்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட அதே மாதிரி நீங்கள் இந்த ஆஃபீஸில் போய் நீ வேலை பார்ப்பியா இல்லையான்னு ஒரு கேள்வி கேளுங்க. அண்ட் நீங்கள் இந்த ஆஃபீஸில் இதெல்லாம் இருக்குது, இந்த ஒரு விஷயம் ஆஃபீஸில் இருக்கிறது இந்த ஆஃபீஸில் இருக்குமா அப்படின்னா அது என்னங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை எப்போவுமே நான் ஃபேமிலி குரூப்பில் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பட் இந்த ஒரு வீடியோவை ஆஃபீஸ் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், ஃபன்னாக போகும். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.